அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் லாக் தான் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி ஆஃப்டர்நூன் வந்து என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலான்னு சொல்லி போயிருந்தோம். ஸ்கூல் டைமிங் வந்து மார்னிங் 8:30 to 11:30 வரைக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. 12:30 வரைக்கும் உண்டு. ஆனால் நாங்கள் போகும்போது 12:45 ஆகிடுச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோ வெயிலில் போயும் வேஸ்ட்டு தான். இந்த அளவுக்குலாம் வெயில் அடித்தா மனுஷனால நிற்கவே முடியாது. எப்படி சொல்கிறதுனே தெரியல. இங்கே வர தண்ணியை தொட்டால் கூட அப்படி புண்ணாயிடும் போல இருக்குது. வடிவேல் சார் ஒரு படத்தில் வந்து வேக வச்சுட்டு எரியுதுடி மாலா அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் பயங்கரமான எரிச்சல். கொஞ்ச நேரம் வெளியே நின்றுட்டு வீட்டுக்குள்ளே வர்றதுக்குள்ளேயே அப்படி நம்ம தொப்பையாக ஆகிடுவோம். அந்தளவுக்கு ஸ்வெட் ஆகும். ஸோ கேஷ் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வேறு வழி கிடையாது. ரிட்டன் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் எகெயின் வெக்கேஷன் ஷாப்பிங் தான். டேட்ஸ் மார்க்கெட் போயிருந்தோம். டொயோட்டாக் பேக் சைடில் உள்ள டேட்ஸ் மார்க்கெட்டு. எப்போயுமே ஊருக்கு போகும்போது இங்கே வந்து தான் டேட்ஸ் வாங்கிட்டு போவோம். சவுதி அரேபியாவிலேருந்து என்ன வாங்கிட்டு போகிறோமோ இல்லையோ யாருமே டேட்ஸ் வாங்காமல் வெக்கேஷன் போக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஹோல்சேலில் வந்து நம்ம டேட்ஸ் மார்க்கெட்டில் வந்து நம்ம டேட்ஸ் எடுக்கும்போது நிறைய ஒன்றும் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை. இங்கேயுமே காஸ்ட்லியாக தான் இருக்குது, 70 ரியால் 80 ரியால்னு. ஆனால் என்னென்னா வெரைட்டி ஆஃப் டேட்ஸ் இருக்கும், அவ்வளோதான். நம்ம வேறு எங்கன்னா டேட்ஸ் பார்க்குறப்ப இவ்வளோ வெரைட்டி ஆஃப் டேட்ஸ் ஒரே இடத்துல இருக்காது. இங்கே வந்தால் நம்ம சாப்பிட்டு பார்த்து எடுக்கலாம். இப்போ லூலு நெஸ்டோவில் போனோன்னா நம்ம சாப்பிட்டு பார்த்து எடுக்க முடியாது. இந்த மாதிரி டேட்ஸ் மார்க்கெட் வந்து எடுக்கிறப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டை பார்த்து எது நல்லாயிருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸாகவும் கொடுப்பாங்க. இல்லை நம்மளுக்கு 1 kg 1/2 kg வேணும்னா அது மாதிரியும் எடுத்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. டேட்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. அல்கசீம் டேட்ஸ் தான் வந்து ரொம்ப டேஸ்டியான டேட்ஸு, ரொம்ப நல்ல டேட்ஸு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நாங்களும் இந்த அல்கசீம் டேட்ஸ் அப்படின்னு கேட்டு தான் வாங்கினோம். அந்த கடையோட நேம் வந்து சம்திங் நேம் போட்டு அல்கசீம் டேட்ஸ் அப்படின்னு தான் போட்டிருந்தது. இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஸ்டஃப்டு வித் பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் நான் வாங்கலை. நார்மலான டேட்ஸ் மட்டும் தான் வாங்கினேன். எங்கள் அம்மாவுக்கு காஞ்ச டேட்ஸ் தான் பிடிக்கும். அந்த டேட்ஸ் தேடி தான் அலைஞ்சோம். எப்படி நம்ம காஞ்ச டேட்ஸ் வாங்கிட்டு போனாலும் எங்கள் அம்மா இன்னும் கொஞ்சம் பிஸ்கெட் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தான் சொல்லுவாங்க. அப்படி தான் இந்த டைமும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து அஜ்வா டேட்ஸு. நம்ம டேஸ்ட்டுக்கு வந்து எடுத்து சாப்பிட்லாம், அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. எடுத்து சாப்பிட்டுட்டு நல்லபடியாக டேட்ஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இதோ இந்த முஃப்தல் அல்கசீம் டேட்ஸ் இங்கே தான் வாங்கினோம். வந்துட்டு ரிட்டன் போகும்போது அந்த டொயோட்டோ சைட்லேயே வந்து நிறைய ஷாப் இருக்கும். இந்த ஷாப்லாம் ரொம்ப ரேராக யாருமே போயிருக்க மாட்டாங்க. ஷாப்போட நேம் லாஸ்ட்டாக சொல்கிறேன். 3 ரியால் 2 ரியால் ஈவன் 1 ரியாலுக்கு கூட வந்து பேண்ட் இருந்தது. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. என்னடா 1 ரியாலுக்குலாம் பேண்ட்டு போட்டிருக்கீங்கன்னு. இதெல்லாம் 1 ரியால் பேண்ட்டு. சான்ஸே இல்லை, நல்ல வர்த்து. அவங்க கொடுக்குற கவரே ஒரு 4 ரியாலுக்கு இருக்கும். ஸோ இதில் ஒரு கொஞ்சம் பேண்ட்ஸும் நாங்கள் எடுத்தோம். அண்டு லேடிஸ் கலெக்ஷன்ஸுமே நிறையா இருந்தது. டிஷர்ட்டு, நைட் ட்ரெஸ்ஸு எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது எனக்கு தெரிஞ்சு. இந்த கடையோட நேம் வந்து சீமார்க் அப்படின்னு சொல்லி இருக்குது. இங்கே எழுதியிருக்கும் போர்டில் உங்களுக்கு சீமார்க்குன்னு. டொயோட்டாக் பேக் சைடில் இருக்குது இந்த ஷாப்பு. அதுக்கு நெக்ஸ்ட்டு ஷாப்புமே வந்து நல்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க. அங்கேயும் நாங்கள் ட்ரெஸ் எடுத்தோம். 10 ரியால் 3 ரியால் 2 ரியால் 1 ரியால்னு. இதெல்லாம் நைட் பைஜாமா பேண்ட்ஸு. நல்ல ஒரு காட்டனு, சாஃப்டாக இருந்தது. கண்டிப்பாக வந்து போய் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள்.